நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிற The Kingdom of God ஹீலிங் சர்வீஸ் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பாக்க. ஆண்டவர் அநேக ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அநேக அவருடைய திட்டங்கள் நம் வாழ்க்கையில வெளிப்படுகிறது. ஒவ்வொருத்தரையும் சாட்சி சொல்ல சொன்னா எனக்கு டைமே இருக்காது. அவ்வளவு ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு வாரமும் நாங்க பார்க்கணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5-10 வசனத்தை வாசிக்க கேட்போம். கடந்த வாரத்துல வராதவங்களுக்கு. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும், நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பெருமையானவைகளை பேசும். நான் திரும்ப திரும்ப ஆவியானவர் உங்களோடு கூட பேசுற அந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாய் சகல ரகசியத்தையும் அறிவையும் உணர்ந்தால் தேவனுடைய அன்பு எனக்கு இராவிட்டால் எப்படி அன்பு இல்லாம இருக்கும்? நம்ம பேசுற வார்த்தைகள் எப்படி வெளிப்படும்? இருதயத்திலிருந்து வெளிப்படும். வாயிலிருந்து புறப்படுறது மனுஷனை தீட்டுப்படுது. வாய்க்குள் போகிறது மனுஷனை தீட்டுப்படுது. வாய்க்குள்ள இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுது. இயேசுவாமியே சொல்லிட்டாரு, இதுதான்ப்பா மனுஷனை தீட்டுப்படுது. நீ கெட்டு போனதை சாப்பிட்டா உன் ஆத்மா தீட்டுப்படாது, சரீரம் தீட்டுப்படும், நீ உயிரோடையே இருக்காம போகலாம். நான் வாய்க்குள் இருந்து புறப்படுகிறது மனுஷனை டிஃபைல் பண்றோம் ஆண்டவர் சொல்றோம். ஏனெனில் இருதயத்திலிருந்து கசப்புகள், கோபங்கள், பொறாமைகள், வெறுப்புகள் அது இருதயத்திலிருந்து புறப்படுது. அந்தந்த டைம்ல கரெக்டா நம்ம பிசாசு ஏதாவது ஒரு காரியத்தை காமிச்சு, ஏதாவது ஒரு காரியத்தை பேச வச்சு நம்ம டிஃபைல் பண்ணிடும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. குறிப்பாக ஊழியத்துல நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது, ஊழியத்துல நம்ம படிக்கும் பொழுது, ஊழியத்தின் பாதையில தேவன் நம்மை நடத்தும் போது ரொம்ப கவனமா இருக்கும். ஊழியம் செய்யும் பொழுது நீ எவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கலாம், எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம், எவ்வளவு ஆயத்தமா நாவை நீங்க கண்ட்ரோல் பண்ண மொத்தத்தையும் காலி பண்ண. You have to be very careful with your tongue. நாவானது சிறிய ஒரு அவயமாயிருந்தோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் பிளெஸிங்ஸ் வராததுக்கு காரணம் அவங்க நாவு தான். அவங்க வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க எண்ணங்கள் தான். அது சிறிய அவயமாயிருந்தது. அது பெருமையானவைகளை பேசு. நம்ம திருந்திட்டோம், உருப்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், பரலோகத்துக்கு சமீபமா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் இந்த நாவானது சிறிய அவயமாயிருந்தது. பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடி நம்மை தடை பண்ணி போட்டு இன்றைக்கு ஆவியானவர் திரும்ப திரும்ப என்னோடு கூட உணர்த்தும்படி சொல்ல, உன் நாவு பொய் சொல், உன் நாவு பேசி சமாளிக்கும், உன் நாவு கர்த்தரை தூஷிக்கும், உன் நாவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேச வைக்கும்.
கர்த்தருடைய சபைகளுக்கு விரோதமாய் பேச, கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் பேச, கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு விரோதமாய் பேச. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, ஊழியக்காரங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்குள்ள போக முடியாததுக்கு, உன்னதங்கள்ல ஏற முடியாததுக்கு, நல்ல குளோரியஸா மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கும், குளோரியஸா அவங்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கும். இன்னைக்கு சும்மா கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் எடுக்கிறது இல்லை, கொடுக்கப்பட்ட ஸ்தாபனங்களை ஆண்டவர் எடுக்கிறது இல்லை. பேருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஓடிட்டு இருக்கும். We have to be very careful. ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் நம்மை கவனிக்கிறார் பார்க்க. அது சிறிய அவயமாய் கொடுக்கப்பட்ட அழைப்பே அதுக்கு அழைப்பு, வைக்கப்பட்டிருக்க ஆசீர்வாதத்தை அதுக்கு அழைப்பு. ஏன் நான் இவ்வளவு கடினமா இதை பேசுறேன்னா, நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோமே. சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் உங்களுக்கு மேல ஆசீர்வாதம் வராதுன்னு சொல்லல, இந்த ஆசீர்வாதத்தை தடை பண்றது உங்க வாயில இருக்கிற அந்த நாவு மட்டும்தான். உன் நாவினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறாய், உன் நாவினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறாய். அது சிறிய அவயமாய் இருக்கும், அது பெருமையானவைகளை பேசு. பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொளுத்தி விடுகிறது, எவ்வளோ பெரிய ஊழியத்தை கொளுத்தி விடுகிறது, எவ்வளோ பெரிய நன்மைகளை கொளுத்தி விடுகிறார், எவ்வளோ பெரிய குடும்பங்களை கொளுத்தி விடுகிறார். எல்லாத்தையுமே கொளுத்திட்டு போயிடும். இன்னைக்கு அநேகர் ஊழியத்துல இல்லாத காரணம் அவங்க நாவு தான். இன்னைக்கு அநேகர் சபைகள் இல்லாத காரணம் அவங்க நாவு தான். இன்னைக்கு அநேகர் குடும்பத்துல இல்லாததுக்கு காரணம் அவங்க நாவு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை அநேகர் இழந்து போயிருக்கிறதுக்கு, இந்த உலகத்திலேயே இல்லாததுக்கு காரணம் அவங்க நான். எவ்வளோ பெரிய காட்டைன்னு சொல்லும் போது நீங்க விரும்பி, நீங்க என்ன காட்டா வச்சிருக்கீங்க? யாருக்கும் காடுகள் இல்லை, ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அதை குறிக்கிறது. எவ்வளோ பெரிய பிளஸிங்ஸ் அதை கொளுத்தி விடு. நாமே நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணிருக்கோம், நாமே தேவனுடைய டைம் டிலே பண்ணிருப்போம், நாமே தேவன் நமக்கு வச்சிருக்கிற திட்டங்களை நம்ம நாவினால டிலே பண்ணிருப்போம். ஏன் ஆண்டவரே இன்னும் எனக்கு வரல, ஏன் ஆண்டவரே இன்னும் எனக்கு நடக்கல, ஏன் ஆண்டவரே இன்னும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரல? அதற்கு காரணம் உங்கள் பெற்றோருடைய நாவுகள், அதற்கு காரணம் உங்கள் மூதாதையருடைய நாவுகள், அதற்கு காரணம் உங்களுடைய நாவுகள். நாவின் சவுக்குகளுக்கு என்னை மறைத்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த நாவின் சவுக்குகளுக்கு என்னை மறைச்சுக் கொள்ளும். யோபு ஜெபிக்கிறார், நாவின் சவுக்கு தீமையானவைகள். நாவின் சவுக்குகள் இருக்குல்ல, அது தீமையான வார்த்தைகளை, சாப வார்த்தைகளை மேல கொட்டிவிடும், தேளை போல கொட்டும். அது அப்படியே அவங்க மேல எழுதப்படும். நம்ம ஜெபிக்கணும், இந்த மாதிரி நாவுகளின் சவுக்குகளுக்கு என்னை மறைத்து, இந்த நாவின் சவுக்குகள் நாளினால், இந்த வார்த்தைகளால் என் வாழ்க்கையில வந்த சாபங்களை மாற்றி போடும். இப்படி நம்ம போய் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம திறந்து ஒப்பு கொடுக்கும் போது, வாசம் பண்ணி ஜெபிக்கும் போது, ஆவியானவர் நம் கண்களை திறக்கிறார், ஆவியானவர் நம் இருதயத்தை திறக்கிறார். நன்மையினால் உங்கள் வாய்களை திருப்தியாக்குங்க. அதை கண்டினியூ பண்ணுங்கம்மா. பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். அது அநீதி நிறைந்த ஒரு உலகம். நாவு அநீதி நிறைந்த உலகம். அநீதி நிறைந்த உலகம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலகத்துக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளோ கேடு நிறைந்தது. அது உங்க நாவை குறிச்சு எழுதப்பட்டது. படி. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி
ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும். நம் சரீரத்தை கரைப்படுத்துகிறதுனாலே நம்முடைய ஆயுள் சக்கரத்தையும் கரைப்படுத்துகிறது. அதாவது நீங்க வாழ்ற ஆயுள் நாள் முழுவதும் அந்த கரப்ஷன்லயே இருக்கீங்க சொல். இந்த டங்குடைய ரெவலேஷன் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிறகு அநேக பிளஸ்ஸிங்குள்ள நான் கடந்து போறதை பார்க்கிறேன். எதிர்பாராத அநேக ஆசீர்வாதங்கள் எங்களை தேடி வருகிறத பார்க்கிறேன். அந்த டங்குடைய ரெவலேஷன், glorious revelation. நாவினாலே சொல்ற ஒரு வார்த்தை அப்படியே நடக்கும். நாவின் சவுக்குகளுக்கு என்னை மறைத்து, தீமையான மக்களுடைய சொல்லுனால் என்னை மறைத்து, அவைகளை என்னை ஆண்டு கொள்ள விடாதேயும் என்று தாவீது சொல்றார். தீய மக்களுடைய எண்ணங்களும் செயல்களும் யோசனை நம்முடைய ஆயுள் நாட்களையும் அது கொளுத்தி விடுகிறது. டேஸே அது குறைச்சிருக்கு. நெகட்டிவான வார்த்தை உங்கள் டேஸை குறைச்சிருக்கு. இன்னொன்று ரகசியத்தை சொல்றேன். இன்னொருத்தங்க சீக்கிரம் சாவணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தேவன் அவங்கள எடுக்கிறது இல்லை, உன்னை எடுத்துருவார். அதுவும் நாவினுடைய விஷயம். நம்ம நல்லா வாழணும், ஆண்டவரே எனக்கு தீர்க்க ஆயுசை கூட, சுகபத்திரமான தீர்க்க ஆயுசு நம்ம ஜெபிக்கிறதுனால அல்ல. If you want somebody to die, if you pray that somebody should die, if you pronounce a curse, if you pronounce a negative word on somebody, it will return back to you. நீ கூறுகிற ஆசீர்வாதம் பாத்திரனா இருந்தால் இந்த ஆசீர்வாதம் உன்மேல் பலிக்கும். நீ கூறுகிற ஆசீர்வாதம் பாத்திரவானா இல்லாம இருந்தா அது உணர்த்துல திரும்பணும் ஆண்டவர் சொல்றார். அதேதான் சாபத்துக்கும். நீ கூறுகிற சாபத்துக்கு அவள் பாத்திரவான்களா இல்லைன்னா அந்த சாபம் அப்படியே உன்னிடத்துல ரிட்டர்ன் ஆயிடும். அப்படிதான் அநேக தங்கள் ஆயுசு நாட்களை கொளுத்தி போடுவார். ஒரு இளம் வயதுல ஒரு நபர் தன் குடும்பத்துல ஒரு நபரை பார்த்து சொன்னான், சீக்கிரமா நீ செத்து, சீக்கிரமா நீ செத்து போய், உன்னாலதான் அந்த குடும்பத்தினுடைய சமாதானமே போ, உன்னாலதான் அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷமே போ, சீக்கிரமா செத்து போ, அடக்க ஆராதனை கூட நான் நடத்தேன். சொல்லி முடிச்சு கொஞ்ச நாட்களுக்குள்ள சொல்லப்பட்ட நபரு காணும், ரிசீவ் பண்ண நபர் உயிரோடு இருக்காங்க, சொன்ன நபர் உயிரோடு. அது ஆயுசு நாட்களை கொளுத்தி குறைச்சி போடுகிறது. நாவின் சவுக்குகள் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது. நரக அக்கினியினால கொளுத்தப்படுகிறது. இந்த அநேக தேவனுடைய மனுஷர்கள், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள், ஏன் கிறிஸ்தவ பிள்ளைகள் சொல்றேன்னா, கிறிஸ்தவர்கள்னு பேர் வச்சிட்டாலே அநேகர் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் நினைச்சுக்கிறாங்க. ஆகவே சொல்றேன், மற்ற எதுவும் கேட்டகரியே கிடையாது. If you are not a true Christian, born again Christian, கனவுல கூட நினைக்காதீங்க you will reach eternity. No mocham, no mochas. It's true. உங்க கண்கள்லாம் ஆண்டவர் திறந்து இருக்கிறது. இவரோ நன்மை செஞ்சாங்களே, நோ யூஸ். இவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணார்களே, அதோடைய புண்ணியங்கள் சந்ததிக்கு வரலாம், ஆத்துமாக்கு அதனால புண்ணியம் கிடைக்கிறது இல்லை.
ஐயோ இவ்வளவு பேருக்கு அவங்க ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறாங்க. அந்த புண்ணியங்கள் அவங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து அவ்வளோ பேருக்கு அவங்க நன்மை செஞ்சிருக்காங்க. அதனால அந்த ஆசீர்வாதத்தினால நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. ஏன்னா வேதம் சொல்றது ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கலாம். ஸோ ஏழைக்கு இறங்கி இருக்கிறவங்களால அவங்க நம்புகிற அவங்களை அறியாத ஒரு கடவுள் அவர்களுக்கு பிளெஸிங்ஸை கொடுக்கிறார், முக்தியை கொடுக்கறது இல்லை. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பீஸ் இருக்கும், அந்த நேரத்தில் ஒரு சமாதானம் அவங்களுக்கு. ஏன்னா ஆண்டவர் அவங்க மேல பிரியம் வைக்கிறார். எல்லா காக்கை குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார், காட்டு புஷ்பங்களுக்கு அவர் தண்ணீர் கொடுக்கிறார். அவரை சாயலா இருக்கிற நமக்கு அவர் கொடுக்க கொடாமல் இருப்பது எப்படி என்று வேதம் சொல்லும். காட்டு புஷ்பங்களை கவனித்து, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து, எல்லாவற்றையும் போஷிக்கிற தேவன் தமது சாயலிலே தமது ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் அவர் ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்கள் மேல் அவர் கண்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் அருகில் வந்து நிற்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அழும்போது உங்கள் அருகில் வந்து நிற்கிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து இந்த இடத்துல அழும்போது, ஜெபிக்கும் போது, ஆலயங்களில் கதறி ஜெபிக்கும் போது, உங்கள் ஜெப அறையில் உங்கள் ஜெப நேரத்தில் நீங்கள் அழுது ஜெபிக்கிற ஜெபங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் அருகில் தோன்றுவார். உங்களுக்கு தெரியாது கண்களுக்கு, எல்லாருக்குமான எல்லாருக்கும் தான். அவர் பாரபட்சம் பாராத தேவன். நீ பாவியா இருந்து அழுது ஜெபிச்சாலும் உன் பக்கத்துல வந்து நிற்பார். நீ நீதிமானா இருந்து தேவ சமூகத்துக்கு போனாலும் உன் அருகில் வந்து நிற்பார். நம்ம அருகில் வந்து நம்ம ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் நோட் பண்ணிக்கொள்வார். நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்களை திறந்தாருன்னா தெரியும் ஏசுவாமி நம்ம அருகில் நிற்கிற. நம்ம ஒரு சமாதானத்தை உணரும். ஆண்டவர் வரும்போது பெரிய இடியும் மின்னலையும் சூரியனையும் சந்திரனையும் கூட்டிட்டு வீட்டுக்கு ரூம்குள்ள வர மாட்டார். தாங்க முடியாது உங்களால. You cannot contain the heat. நம்முடைய சரீரம் அதை தாங்கவே முடியாது. அவருடைய ஸ்பாக்கே நம்மளால தூக்கி அடிச்சு விடும். நம்ம நினைப்போம் ஆண்டவர் என்னோட பேசணும், இடி சத்தம் வரணும். இடி வந்துச்சுன்னா you will be shattered to pieces. மின்னல் ஒளி வரணும். மின்னல் வந்தா நீ ஆயில் முழுக்க குருடனா தான், குருடியா தான் சுத்தும், பிச்சை தான் எடுக்கும். When Jesus enters your room, when the Master enters your prayer time, you will feel the peace of God. ஒரு satisfaction, ஒரு peace உங்க இதயத்துல உணரும். You will feel the presence of God. அது வரைக்கும் ஒரு மாதிரி பயம் திகில் தடுக்கும். அவர் வரும்பொழுதோ நம்முடைய சமாதானத்தை உங்களுக்குள்ள அனுப்புகிறார், ஒரு சந்தோஷத்தை உங்க இதயத்தில் அனுப்புகிறார். நம்ம அழ தேவையில்லை, துக்கப்பட தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாகிற. ஒருவேளை உங்க குடும்பத்துல பிசாசு உன்னதான் டார்கெட் பண்றான்னு வச்சுக்கோ. ஏன் உன்னை டார்கெட் பண்றான்னா, ஒவ்வொரு முறை பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை ஆகும். ஒவ்வொரு முறை பிசாசு பிடித்தவர் சுகமாகும் போதும் அவங்க பேசுறதை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஏன் இவ்வளவு விட்டு நீ போக மாட்டேன்னு சொன்னா அது சொல்லும், நான் இவ்வளவு விட்டுட்டேன்னா இவன் என் இனத்தையே அழிச்சிருவா, என் ராஜ்யத்தையே அழிச்சிருவா. நான் இவனை விட்டுட்டேன்னா இவன் ஒரு பெரிய நட்சத்திரமா தோன்றுவான், என் இனத்தையே அழித்து விடுவான். ஆகவேதான் நான் இவனை அடிக்க போராடுகிறேன்னு சொல். The demon is targeting you. You are going to shine for God's glory. ஆசீர்வாதத்தை பிசாசு டிலே பண்றான்னு இன்னும் சில மாதங்களா சில வாரங்களா ரொம்ப என்ன நெருக்கிறான்றீங்கன்னா, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் டோரை வந்து தட்ட போகுதுன்னு அர்த்தம். உங்க நன்மைகள் வாசல் அருகே வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற பிரகாசிக்கிற நாட்கள் உங்கள் அருகில் வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உங்கள் சிறையிருப்பு சீக்கிரத்தில் மாறும். தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற பாதையில தம்முடைய சிறகுகளை உனக்குள்ள பொருத்துவார்.
அவர் சிறகுகள் நம்ம மேல இறங்கும் போது சிறகுகள் உன்னை தூக்கி கொண்டு உயர பறக்க வைக்கிறார். அது வரைக்கும் நம்மளை உருவாக்கிட்டே இருப்பார், உன்னை சுத்திகரிச்சுட்டே இருப்பார், உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பார், உன்னை ஷேப் பண்ணிட்டே இருப்பார். அது நரக அக்கினிக்கு நம்மை கொண்டு செல்லுகிறார். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இவ்வளோ உன் மேல கரிசனை கொண்டு பேசுகிறார்னா, வீடியோ மூலமா யூடியூப் மூலமா பேசுகிறார்னா, அது உன்னை நரகத்துக்கு கொண்டு போகாதபடி அது உங்களை பாதுகாக்கிறது. நரகத்துக்கு போகாதபடி அது உன்னை பாதுகாக்கிறது. நாவின் சவுக்குகளுக்கு தேவன் நம்மளை மறைக்கிறார். படி. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் ஸ்பாவம் மனுஷ ஸ்பாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. முடிச்சிருவோம். நாவை ஒரு மனுஷனால அடக்க முடியாது, ஆனா அதை அடக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கண்களை மூடி ஒரு விசை கைகளை உயர்த்தி, பலிபீடத்தில் என்னை பரன்னு இந்த சரணத்தை கொயர் பாடும் போது எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இந்த வேளையில உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க மேல ஆசீர்வாதமா இறங்க போகிறது. என்னுடைய அளவில்லாத அபிஷேகத்தை நான் உணர்கிறேன். இதுக்காக நான் அதிகமா ஆண்டவர் என்னை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி மணிக்கணக்கா ஒரு சமூகத்துல காத்திருக்க எனக்கு கட்டளை கொடுத்தா ஒரு சமூகத்துல காத்திருந்திருக்கிறேன். இப்பொழுது அவருடைய அபிஷேகத்தின் பிரசன்னத்தை நான் அளவில்லாமல் உணர்கிறேன். இன்னைக்கு போகும்போது நீங்கள் ஆசீர்வாதத்தோடு போக போகிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி கைகளை உயர்த்து. be
தாகத்தோடு வர்றீங்களோ, உண்மையாகவே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருப்பாரானால், உண்மையாகவே ஆண்டவர் உங்களை முன்குறிச்சிருப்பாரா, உண்மையாகவே ஒரு ப்ரிப்பரேஷனோடு வருவீங்கன்னா உங்க மேல எல்லாம் அந்த அபிஷேகத்தை தேவன் ஊற்ற போகிறார். தாகம் இல்லாம ஏனோ தானம் வெறுப்பா வந்தீங்கன்னா உங்களெல்லாம் ஆண்டவர் நிறுத்திடுவார் இனி வர்ற நாட்கள்ல. பயபக்தி இல்லாம இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்கன்னா ஆண்டவர் வார்த்தை வரும்போது ஏனோ தானோ அசால்ட்டா உட்கார்ந்து இருப்பேன், உன்னை அசால்ட் பண்றார் ஆண்டவர், வாழ்க்கையை அசால்ட் பண்றார் ஆண்டவர். பயபக்தியோடு Yes, Master. Mashatara mantorobo. Rebrahanto namontarabanta. Mashi bilahu namantorobo. Refraba sekele mehantono. The angels of God are here now. I see angels of God here now. Hallelujah. வருஷ இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடுல அப்படியே இறங்கி வா. இடம் முழுவதும் இறங்குறதை பாருங்க. You can feel the presence of God. You can feel the presence of the angels of God. Ma shakata namento nomo roho nomo. Me rekel kabo shakal ke mehendro bokala. Ruba lahantu robo shakalama. Yes, pick it up. Ma rakata nama. யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கைகளை இருக்கிற அந்த சாபங்களை கரைகளை கழுவும்படி தேவன் எங்களை அனுப்பி இருக்கிறான்றது ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் என்னோட இடைபெறத பார்க்கிறேன். அவள் வந்து உங்கள் அருகில் வருவார்கள் இப்பொழுது, உங்கள் அருகில் வருவார்கள் இப்பொழுது. Glory, 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 glory. Imara shikala marahana mantono. நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், சில மாதங்களாகவே இந்த நிம்மதி எனக்குள்ள இல்ல, சமாதானம் எனக்குள்ள இல்ல, சந்தோஷம் எனக்குள்ள இல்ல. வியாதினால, பிரச்சனைனால, கடனால, ஏதோ இழப்பினால. ஆனந்தம் ஆனந்தமே கைகளை உயர்த்தி அடைக்கலமே மால்கரா ஃபெப்ரஹ ஷக்ரு மந்த்ரோகே ஆராதனை. Glory, 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 glory. ஆராதனை. Yes, 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 yes. அடைக்கலமே மாமா ரத்தரமந்தரமல் கரபியாலா ஷக்ரு. Glory, 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 glory. ஆராதனை. கைகளை உயர்த்தி ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க வாழ்க்கையே ஒரு செயல் தான். உங்க வாழ்க்கையில நடக்கிறதும் ஒரு தேவனுடைய செயல் தான். உங்க வாழ்க்கையில நடக்கிற அந்த பிரச்சனைகளும் தேவனுடைய செயல் தான். இந்த செயலுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை யோபன் வாழ்க்கையில அந்த செயல் முடிச்சதுக்கு அப்புறம் ரெட்டிப்பு டபுள் போர்ஷன், double portion, double portion, double portion. The double portion of anointing, double portion of God's glory, double portion of blessing, double portion of inheritance. Whatever the Holy Spirit is uttering,
inspiring me to tell you. Oh, Rafa Mantarabiala Baka. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள். எஸ் எஸ், ஆவியானவர் உங்க இருதயத்தை இன்னைக்கு மாற்றுறார். சில பேரோட இருதயத்தை மாற்றுறார். இது உன்னுடைய ஜெனரேஷன்ல வந்த சாபம். உன் ஜெனரேஷன்ல நீ சொல்வல அந்த ஜாதின்னு, அந்த ஜாதியில வர்ற இந்த சாபம் அது உன்னை மாற்றுது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கரம் உன் இருதயத்துக்குள்ள, உன் ஜெனரேஷன்ல வர்ற கர்ஸ், உன் இருதயம் இப்படி இருக்கிறது காரணம் ஜெனரேஷனல் கர்ஸ். Now the Holy Spirit is changing you, is renewing you, is renewing your heart. நல்லவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். எஸ், நல்லவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி நல்லவரேன்னு சொல்லுங்களேன். நல்லவரை வந்திருக்கிறத பார்க்கிறேன். நல்லவரே. I see Jesus here. The Lord Jesus is here. Oh glory, what a privilege. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Me mara sembra he me sekele. Oh periyavare. நீர் பெரியவர், பெரியவர். எஸ், எத்தனை பேர் ஏசப்பாவை பெரியவரா வச்சிருக்கிறீங்க? அப்ப என்ன கரெக்ஷன் வந்தாலும் உன்னை தாழ்த்திடுவார். என்ன கரெக்ஷன் வந்தாலும் ஒரு காலில் விழுந்துருவார். என்ன கரெக்ஷன் வந்தாலும் ஒரு காலில் விழுந்துருவீங்க. ஆண்டவர் என்னெல்லாம் உருவாக்கி இருக்கார், ஷேப் பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிற சாம்பல் ஜெபஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவன் அல்ல. He is shaping me day by day, every meeting, every day, every minute. He is shaping me. அவரை போல மாறும்படிக்கு எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியாவது அவரை போல மாறணும்னு எனக்கு ஆசை. Nobody can be like Jesus. Nobody can be perfect like Jesus. Oh, you are perfect. You are all perfect. Ramasekele mi anamata parisudha. Oh, Lord. Yes, yes, yes. Boys side la. பின்னால இருந்து முன்னால வரைக்கும். Girls side la. கைகளை உயர்த்திக்கோங்க. ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ண கூடாது. எவ்வளவு அந்த உள்ளத்திலிருந்து ஆறுதல் அளிக்கிறோம். அந்த க்ளோரி அப்படியே மூவ் ஆகி மிஸ்ட் மூவ் ஆகும். ஒரு நபர் பின்னால மிஸ்டை இறக்க முடியும். ஒரு நபர் முன்னால அந்த ஃபயரை இறக்க முடியும். நோ தட். Thank you. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் ஒரு மீட்டிங்ல இங்கே பின்னால உட்கார்ந்தா கூட என்னை பார்க்க ஏசப்பா என் அருகில் வருவாரு. என்னை தொட அந்த இடத்துல தேவதூதர்கள் வருவார்கள். என்னை தொட அந்த இடத்துல அக்கினி இறங்கி வரும். அது எத்தனை லட்சமானாலும் எத்தனை ஆயிரமானாலும் இப்படிதான் ஒவ்வொரு மீட்டிங்ல தேவனின் மேல நம்முடைய மகிமையை ஊற்றி இருக்கிறார். இன்னைக்கு அந்த வரங்கள், அந்த அபிஷேகம் செயல்படுகிறது. Whenever I stand for God, He stands by me. Whenever I stand for God, oh, He comes into my, oh, thank you, sessions. Oh, thank you. Ramashaba. Oh, Ramashaba. Yak. Oh, Ramahaba. Oh, Shaba. Haba. Shibya. Oh, Ramahaba. நிம்மதிதான்பா. எங்க வாழ்க்கையில இருந்துட்டாலே நிம்மதிதான்பா. எங்களோட இருக்கிறது எவ்வளவு நிம்மதிப்பா. எத்தனை பேருக்கு ஒரு நிம்மதியான அமெரிக்கான சமாதானமான ஒரு வாழ்க்கை வேணும்? நிம்மதியான சமாதானமான அமெரிக்கான ஒரு ஊழியம் வேணும். எத்தனையோ பேர் ஊழியம் செய்றாங்க, நிம்மதி இல்லாம செய்யறாங்க. எத்தனையோ பேர் வாழ்றாங்க, நிம்மதி இல்லாம வாழ்றாங்க. நீ அப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்க ஆண்டவர் இந்த இடத்துல உன்னை கொண்டு வரல, இந்த இடத்துக்கு கொண்டு வரல. நான் அதுக்காக நான் ஊழியம் செய்யல. ஆண்டவர்கிட்ட கேட்கிறதே சமாதானத்தை தாருமாப்பா. நிம்மதி
சமாதானம் இறங்குகிறது, ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறது, ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறது. Oh, glorious blessing. The hand of God ministry is a ministry of peace. It's a ministry of God's glory. It's a ministry of prophecy. It's a ministry of fire. It's a ministry of prophetic encounter. It's a ministry of the fiery glory of God. End time con anointing order. Oh, thank you. Remnant saints உருவாக்கத்தக்கதா. Orya shakya tyakya rama. Rebrahadya namantono. Orya mashabaraba. Orama hama kamaraba raka. Uraba kataraba. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஓ தேங்க்யூ ரெமனன்ஸ், ஓ தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஓ ரபா ஷாகா லமான்தானா. ஓ தேங்க்யூ, ஓ தேங்க்யூ, ஓ தேங்க்யூ ரெமனன்ஸ். இந்த ஊழியத்தின் மூலமாக உலகம் எங்கும் இருந்து, ஓ தேங்க்யூ, நான் ஓ தேங்க்யூ கடையாந்தங்களிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை நான் முன்குறிச்சு அழைச்சு அவளை அபிஷேகம் பண்ணி பட்டயத்தை அவர் கைகளை கொடுத்து தீர்க்க தரிசன ஆவியினாலே நிரம்பி யோவேல் 2:28 படி, ஓ தேங்க்யூ திஸ் மினிஸ்ட்ரி ஹேண்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி மூலமாக ஓரமா ஓரபா 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 ஒரு ப்ராஃபட்டிக் வாரியர்ஸ் என் டைம் ஜெனரேஷன்ஸ் என் டைம் ரெமனன்ட் செயின்ஸ் நான் உருவாக்கி தேசங்களுக்குள் அனுப்புவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளும்படி அனுப்புவேன். ஓரமா ஹமரபா ரபா அக்கினி ஜுவாலைகளை போல, ஓரபாரா யோசுவாக்களை போல, எலியாக்களை போல, எலிசாக்களை போல, மோசேக்களை போல இனி வர நாட்களில் ஓரபாபா அக்கினி தூதர்கள் இறங்குகிறார்கள், அக்கினி பறவைகள் இறங்குகிறது. ரிசி 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 ரபா பா 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 ரபா பா 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 ரபா பா பா ரபா பா பா. எசேக்கியேல் 37:4 படி எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, ஓ மனுபுத்திரனே மனுபுத்திரனே, இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் போடுற. Oh, the prophetic tongue of Ezekiel, the fiery, the prophetic tongue of Ezekiel. Oh rababa, spoke the word of fire, spoke the word of prophecy. Oh rababa, oh shababa, shababa. That Jesus Christ is our Lord. Oh, glorious anointing. The anointing is precious. எத்தனை பேர் சொல்றீங்க precious?
It's precious, it's glorious, it's glorious. வாய் திறந்து சொல்லி பாருங்களேன். The anointing on me, the Holy Spirit on me. சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன். It's precious, it's glorious. சொல்ல சொல்ல உன் மேல ஒரு anointing இறங்கும் பாரு. When you glorify Him, when you magnify Him, oh Rabba, when you lift His name up, oh He will fill you with His fire. He will fill you with His glory, glory, glory. He shall baptize you with the Holy Spirit and fire. And fire. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். அக்கினி ஞான ஸ்நானம் நம்ம மேல இறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிசாசு ஒன்று தொட முடியாது. ஒரு மந்திரவாதி உனக்கு விரோதமா மந்திரம் பண்ண முடியாது. ஒரு சாப கட்டு உன்னை தொட. மேல போடுறது அக்கினியில போடுறத போட சுட்டெரிக்கப்பட்டு எரிஞ்சு போடும். சிம்சோன் மேல தூக்கி போட்டாங்க, ஃபயர் அவன் மேல இருந்த வரைக்கும் nothing could destroy him. சொல்லுங்க, nothing can destroy me. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, nothing can destroy me. Nothing, nothing, absolutely nothing. Nothing is too difficult for thee. எத்தனை பேர் என்ஜாய் பண்றீங்க? கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. That's a fire and the glory. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாதான், தாகத்தோடு வந்தாதான், உடஞ்சி போய் வந்தாதான் இதை கொடுப்பாரு. உடைச்சிட்டு வந்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன். ப்ரிப்பரேஷன் எல்லாம் கொடுக்க மாட்டேன். You have to be prepared. Our tongue is a blessing. Our tongue is a blessing. ஏற்பட்ட கேடு நிறைந்த நாக்க தேவன் தொட்டார்னா it becomes a blessing. The 7 blessings of the tongue. இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல இந்த ஆசீர்வாதத்தை ஊற்ற போகிறார். Hallelujah. The blessings உங்க மேல ஊற்ற போகிறார். அதுக்கான anointing என் டங்ல கொடுத்திருக்காரு. anointing என் மேல ஊற்றிருக்காரு. அந்த வாயில இந்த புறப்புற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையை மாற்று வரைக்கும் நான் ஆண்டோடைய கிருபையில எங்கெல்லாம் வெளிப்பாட கொடுத்திருக்காரு, ப்ராஃபஸி கொடுத்திருக்காரு, ஒண்ணு விடாம நிறைவேற்றிருக்காரு. There is going to be a great trade war between nations. Yesterday the Lord spoke to me when I was fasting and praying. The Lord showed me trade wars. அமெரிக்கா தேசத்துல உணவுக்கு பஞ்சம் வர்றதை பார்க்க போறேன். அமெரிக்க தேசத்துல அத்தியாவசிய பொருட்கள் மால்ஸ்ல, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல, கிராசரி ஸ்டோர்ஸ்ல இந்த ராக்ஸ்லாம் காலியா பார்க்க போறேன். மிக மிக அத்தியாவசிய பொருள்லாம் இல்லாத ஒரு பற்றாக்குறை வரப்போகுது. There's going to be a great trade war between nations. It will happen. When God shows something, it will come to pass. It will come to pass. இது வரைக்கும் சொன்னதை அவர் நிறைவேற்றிருக்கிறார். அப்படிதானே? அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் எத்தனை வருஷமானாலும் அவர் சொன்னார்னா செஞ்சு முடிப்பார். Hallelujah. Amen. Amen. Hallelujah. எசேக்கியேல் 37 அதிகாரம் 4 வாசிக்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். The tongue declares God's promises and prophecies. நீதிமானுடைய நாவு ஔஷதம் என்று எழுதியிருக்கிறது. தீர்க்கதரிசன வரம் பெற்றவருடைய நாவு, it declares the promises and the prophecies of God. தீர்க்க தரிசனமானது ஒரு நாளும் மனுஷனுடைய சித்தத்துல தோன்றது அல்ல, மனுஷனுடைய எண்ணங்கள்ல இருந்து உருவாக்குறதும் அல்ல. நான் இங்க வந்து இந்த மைக் எடுத்து பேசுற வரைக்கும் இன்னைக்கு அநேகருக்கு ரெவலேஷன்ஸ் அங்கங்க வந்திருக்கும்.
என் மனசுல கூட அது இருக்காது. என் யோசனையில கூட நான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ரெவலேஷன் வரும் எனக்கு தெரியும். அது ஒரு நாளும் மனுஷனுடைய யோசனைகள் எண்ணங்கள் இருந்து உருவாரு. தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்தாவில நிறைஞ்சி அதை பேசுகிறார்கள். தேவனுடைய மனுஷர்களை, தேவனுடைய ஊழியக்காரர்களை, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை தேவன் தம்முடைய ஆவினால நிறைச்சு அவர் பேசுகிறார். இன்னைக்கு இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார்னா பல தடைகள் இருக்கலாம், பல எண்ணங்களோட உட்கார்ந்து இருக்கலாம், டைம் ஆதின்னு கூட உட்கார்ந்து இருக்கலாம். பட் ஐ டெல் யூ ஒன் திங், யூ ஆர் அ சோசன் வெசல். யூ ஆர் அ சோசன் வெசல் இன் த ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு இங்க ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கீங்க, ஆவியில நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஊழியத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. தீர்க்க தரிசன ஊழியத்துக்கும் உங்களுக்கு அந்த எண்ணம் கூட கிடையாது. ஆண்டவர் எனக்கு உங்களை காமிக்கிறேன் ஆவியில. அவர் சொல்றார், வரும் நாட்கள்ல அவள் என் ஊழியத்தை குடும்பமாய் செய்வார்கள். When the gift of prophecy, when the ocean of prophecy, when the glory of the prophecy comes upon you, you can look into everybody's future. அந்த வேளையில when you look at somebody, you can look into their future. When God opens your eyes, you can look into their future. Present, past, future காமிப்பார். இது வரைக்கும் சொன்ன ஒவ்வொன்றையும் தேவன் நிறைவேற்றுவார். இது வரைக்கும் சொன்ன ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவார். சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தையாகிலும் தரையில விழவில்லை. இப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே வார்த்தை ஒன்றாகிலும் தலை விழன்னு எழுதியிருக்கு. தலையில விழலதான், ஆனா அதுக்கு என்ன தகுதிப்படுத்தும்பா, என் நாவை தகுதிப்படுத்தும்பா. அநேகர் சொல்றீங்க, ஐயோ இப்படிலாம் ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, இப்படிலாம் எனக்கு பைபிள் படிக்கும் போது பேசியிருக்காரு, எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட போது பேசினார், ஊழியக்காரங்க மூலமா பேசினார். ஆனா என் வாழ்க்கையில இன்னும் ஏன் அது நிறைவேறலைன்னா, அதுக்கான கிரவுண்டை நீங்க இன்னும் ரெடி பண்ணல. அதுக்கான கிரவுண்டை நீங்க ரெடி பண்ணும் போது அது தானாக வளருகிறது. இல்லைன்னா களைகளும் சேர்ந்து அதுல முளைக்கும் போது என்ன ஆகுது? களைகளும் சேர்ந்து வளருது. நீங்க வளரும் போது, ஊழியம் வளரும் போது, களைகளும் வளர்ந்து, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் வளரும் போது, உங்க வேர்ல்ட்லி களைகளும் இருக்கும் போது அதுவும் சேர்ந்து வளர்ந்து இதை நெருக்கி போட்டு விடுகிறது. இதை நொறுக்கி போட்டு விடுகிறது. நல்லா ஜெபிக்கிறேன், அதே அடுத்து 2-3 நாள்ல ஃபுல்லா ஆஃப் ஆறான்னு சொல்றேன். ஏன் தெரியுமா? களைகள், நெகட்டிவ்ஸ். ஸோ இந்த நெகட்டிவ் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா அத்தனை மகிமை உங்க மேல இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ்ல எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேசுறார். அப்ப உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பின. நாவை தேவன் அபிஷேகம் பண்ணி அதை அக்கினி ஆக்குறார். உலர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு எலும்புகளை உயிரடைய செய்தது போல உங்கள் ஒவ்வொருவரையும் உயிரடைய செய்கிறார். தீர்க்கதரிசன நாவு அக்கினி இறங்கும் போது உழந்து போயிருக்கிற உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப அவர் உயிரடைய செய்கிறார். ட்ரையா இருக்குன்னு சொல்றீங்களே, உயிரடைய செய்கிறார். சோர்ந்து போயிருக்கிறீங்களே, உயிரடைய செய்வார். டெட்லியா இருக்கிற போன்ஸ அவர் உயிரடைய செய்கிறார். எசேக்கியேல் ப்ராஃபஸி டு ட்ரை போன்ஸ் எடுத்தனா 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். அவ்வளவு ஆழம் இருக்கு அதுல. நான் அதுக்குள்ள போல, டங்கு மாத்திரம் பேசிட்டு அடுத்தது போறேன். நம்பர் 2, Proverbs 15:2. ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். என்னத்தை உபயோகப்படுத்துமா? அறிவை உபயோகப்படுத்தும். நம்ம நிறைய பேர் ஞானி நம்ம நினைச்சுக்குவோம். எனக்கு எவ்வளவு ஞானம் தெரியுமா, நான் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன் தெரியுமா, என் டோட்டல் என்ன தெரியுமா, என் சென்ட் இத்தனை சென்டம் வாங்கியிருக்கேன் தெரியுமா, நம்மளே அறிவாளின்னு நினைச்சு. The tongue of the wise commends knowledge. Commends knowledge. உன் நாவு வாயை திறக்கும் போது அது அறிவை உணர்த்தும். ஆகவேதான் அது அறிவை உணர்த்தும் வசனம் என்று எழுதியிருக்கு. தேவன் நம் நாவை சுத்திகரிக்கும் போது, அபிஷேகம் பண்ணும் போது அது அறிவை போதிக்கிறது.
1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 6-9 வசனங்களை வாசிக்க. சாலமோனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி the queen of Sheba ஓடோடி வருகிறாள். Just to listen to the words of Solomon. சாலமோன் வாயிலிருந்து வர வார்த்தையை கேட்கறதுக்கு எத்தனையோ தேசத்துல இருந்து அவன் வந்து சொன்னா ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எவ்வளவு பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்கோம் தெரியுமா அந்த வசனம். சொல்லுவா, உம்மை குறிச்சு நான் கேள்விப்பட்டதை விட நான் நேர்ல வந்து ராஜாவை குறிச்சு, அவர் மகிமையை குறிச்சு, அவர் ஞானத்தை குறிச்சு பார்க்கிறேன், எவ்வளோ அதிகமா இருக்கு. அந்த லைன் நான் பைபிள் படிக்கும் போது அப்படி குறிச்சு வச்சுட்டேன். ஓ பெருசா நினைச்சிட்டு இருந்தேன், ஒண்ணுமே இல்ல. அது எப்படி இருக்கும் கொடுமையா? குயின் சொல்றா, உம்மை பிரிச்சு நான் கேள்விப்பட்டது கொஞ்சம், ஆனா நேர்ல வந்து பார்க்கும்போது உங்களுடைய ஞானமும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய செல்வமும் உங்களுடைய விருத்தியும் எவ்வளவு அதிகமா இருக்கிறது. அது மிக 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 உண்மை. நம்ம குறிச்சு, உங்க வாழ்க்கையை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு தேவன் இப்படிப்பட்ட மக்களை தான் எழுப்பி சொல்லணும். It's glorious. It's marvelous to our eyes. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா. நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையெல்லாம் it's going to be marvelous and confess பண்றவங்களாம் கையா உயர். My ministry is going to be glorious. My session is going to be glorious. Oh, my future is going to be glorious. இப்படி கன்ஃபஸ் பண்ணி ஜெபம் பண்ணி பாரு, அப்படியே நடக்கும். அப்படியே கன்ஃபஸ் பண்ண ஃபயர் வந்து மூடும், க்ளோரி வந்து மூடும். Be open to corrections. Always be open to corrections. ஆண்டவர் சமூகத்துல நேரடியா வாங்கி கட்டுறவன் நானு. நீங்களாம் தப்பிச்சு கொள்றீங்க. ஆண்டவரே நீர் பேசினாலும் எனக்கு புரியாத சுவாமின்னு சொல்லி முடிச்சிருவீங்க. ஆனா என்ன சொல்லுவோம்? சொல்லும் அடியேன்னு கேட்கறேன்னு சொல்லுவோம். அவர் பேசினாலும் உங்களுக்கு புரியாதுன்ற ஒரு எஸ்கேபிசம்ல நீங்க எஸ்கேப். நாங்க அப்படி சொல்ல முடியுமோ? தெளிவா தெரியும் 100 பேர் பேசினாலும் இது கர்த்தர் தான் சொல்லி. ஆமென், ஆமென். நீ காலையில நேத்து கூட ஆண்டவர் நிறைய திடீர்னு சடனா என்டர் ஆயிட்டார், பேச ஆரம்பிச்சிட்டார். நான் வாயை திறந்து சொன்னது ஒரே வார்த்தை, எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஓகே கூட சொல்ல பயம் எனக்கு. போயிட்டாருன்னா எல்லாத்துக்கும் எஸ். ஒரு லெவலுக்கு மேல எனக்கு இது கோச்சிக்க போறாருன்னு நினைச்சு, எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். முடிஞ்சிருச்சு. பேசிட்டே இருந்தார், எல்லாத்துக்கும் எஸ் போட்டு முடிச்சிட்டேன். ஆமென். நம்மோடு கூட அவர் பேசுவார். When he speaks, it will be the words of wisdom and guidance. அவர் வந்து அப்படி ஆலோசனை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது 1000 தலைமுறைக்கு பேசும். 1000 தலைமுறை, 1000 பேர் அதை பத்தி பேசும். நம்பர் 3, சங்கீதம் 109:30. கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழ்வேன். யாராவது கர்த்தரை நன்றி செலுத்துறீங்களா? தேங்க் பண்றீங்களா? ஜெபத்தில் அவருக்கு நன்றியே செலுத்துறது கிடையாது, தேங்க் பண்றதே கிடையாது. கர்த்தருக்கு நம்ம ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நம்ம நன்றி செலுத்தும் போது, தாவீது பாருங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை கீர்த்தனம், 10 நரம்பு வீணையினாலும் சுரமண்டலம் துதிப்பேன். அவர் துதியை எப்பொழுதும் என் வாய் சொல்லும். கர்த்தரை எப்பொழுதும் என் வாய் மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். நம்முடைய நாவை தேவன் எதை கொடுத்திருக்கிறார்னா, should be filled with praises and thanks. Praises and thanks. நெகட்டிவ் இருக்கிற இடத்துல இயேசு இருக்க மாட்டார். நெகட்டிவான மக்கள் மத்தியில இயேசு இருக்கவே மாட்டார். நெகட்டிவா வார்த்தை பேசுறவங்களோட இயேசு இருக்கவே மாட்டார். அவர் ஒதுங்கிடுவார். யாரெல்லாம் பாசிட்டிவா கன்வர்ஸ் பண்றாங்க அவங்களோடு கூட இயேசு இருக்கிறார்.
ஹல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் நாவில பாசிட்டிவ் அறிக்கை செய்யறோம், அதுல அவர் வாசம் பண்றார். அப்போஸ்தலர் 16:25 வாசிச்சீங்கன்னா, பவுலும் சீலாவும் கைய கால கட்டி தொழுமரத்துல மாட்டி அவங்க எப்பவுமே கிட்டார் வாசி பாட்டு பாடுறாங்க. அவங்களுக்கு அது ரொட்டீன். அது நீ கையாவது கட்டு காலையாவது கட்டு, என் நாவை கட்ட முடியுமோ? இவங்க நினைச்சானுங்க இவங்க கைதான் கிரியை செய்யும், இவன் கையை சும்மா விட்டினா அங்க இருக்கிற லெப்பர்ஸ்லாம் சுகமாக்கிடுவானுங்க, குஷ்டரோகிகளை சுகமாக்கிடுவாங்க, முட்டவரில் எழுப்பி நடக்க விட்டுரும். இவனுக்கு காலை கட்டாம இருந்தினா நடந்து போய் எல்லாரையும் இந்த மார்க்கத்தார்கள் ஆக்கிடுவாங்க. கையும் காலையும் கட்டிட்டானுங்க, வாயை கட்ட மறந்துட்டாங்க. உங்க அபிஷேகமே அவங்க நாவுல தான் இருக்கிறது, அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. உன்னுடைய ஆசீர்வாதம் உன் நாவில் தான் இருக்கிறது. உங்க குடும்பத்தினுடைய ஜெனரேஷனல் பிளெஸிங்ஸ் உங்க நாவில தான் இருக்கிறது. உங்க வாழ்க்கைக்கான பிரேக் த்ரூ உங்க நாவில தான் இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உன் வியாதிக்கான மருந்து மெடிசன்ல இல்ல, உன் வியாதிக்கான மருந்து உன் நாவிலிருந்து புறப்படுற வார்த்தையில் இருக்கிறது. அது என்ன நோயானாலும் உன் வாயிலிருந்து புறப்படுற விசுவாச வார்த்தையினால் நீ பிழைப்பாய். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கிறது. நம்பர் 4, ரோமர் 10:9-10 வாசிப்பீர்கள். தேவனாய் கர்த்தருடைய நாவினாலே நீ அறிக்கை செய், நீ ரட்சிக்கப்படுகிறாய். இன்னைக்கு அநேகர் உங்க ரட்சிப்பை இழந்து போய் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு விக்டிம் கான்சியஸோட, ஐயோ நான் சரியா ஜோபிக்கல, ஐயோ நான் சரியா போயிடுவேன், ஐயோ நான் நெகட்டிவா பேசுறேன், நெகட்டிவாவே என் ரட்சிப்பு இருக்குதான்னு தெரியலையே, நான் எடுத்த பேப்டிசம் இருக்கான்னு தெரியல, நெகட்டிவாவே யோசிக்க. அந்த நெகட்டிவான மைண்ட சாத்தான கொடுக்கிறான். இட்ஸ் நாட் ஃப்ரம் ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், வாட் இஸ் நெக்ஸ்ட். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த காரியம் சரி, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ண போறான்னு கேட்பார். இதுக்கு நீ என்ன ரெமெடி பண்ண போறான்னு கேட்பார். ஹல்லேலூயா, ஆமென். உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இது பேர் தான் வாய் கொழுப்பு. ஒருத்தர் ஆண்டவரே என்ன நினைச்சுக்கோன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றான். அதே இடத்துல இன்னொரு நபர் வாயை திறந்து அவரை சபிச்சுட்டு ஏசுவாமி கிட்டே நெகட்டிவ். இந்த 2 பேர்கிட்ட நான் குறைய கண்டுபிடிக்கல. நல்ல கல்ல கெட்ட கல்ல அப்படியே இல்ல, 2 பேருமே அவங்கள வெளிப்படுத்தினாங்க, அவ்வளவுதான். ஆக்ட் பண்ணல, ரியாலிட்டியா ஆண்டவர்ட்ட காமிச்சான். ஒருத்தன் பாசிட்டிவா பேசுறான், இன்னொருத்தன் நெகட்டிவா பேசுறான். நடிக்க முடியாது. ஆண்டவர்ட்ட போய் நிற்கும் போது தேவ மனுஷன்கிட்ட நடிக்க முடியாது. கர்த்தருடைய ஞானம் பெற்றவங்க கிட்ட ரொம்ப நாள் நடிக்க முடியாது. You will show who you are. The anointing அதை வெளிப்படுத்தும். The glory in the fire அதை வெளிப்படுத்தும். It will not stand the fire. நீங்க எல்லாம் நிற்கிறீங்கன்னா தேவன் உங்களை நேசிச்சு உங்களை புடமிட்டு ரெடி பண்றாங்க. ஸ்டாண்ட் பண்ணாதவங்களாம் you cannot stand the fire of God. Amen. உன் நாவில் அறிக்கை செஞ்சு salvation பெறலாம். The tongue confess faith and brings salvation. இன்னைக்கு கூட ஒரு வேளை நீங்க சோர்ந்து போயிட்டு ஒரு ரட்சிப்பே இழந்தது போல கூட நீங்க உணரலாம். ஆனா உங்க நாவினால நீங்க அறிக்கை செஞ்சு ஜெபிக்கும் போது உங்க ரட்சிப்பை திரும்ப ரெட்டிப்பா பெற்றுக்கொள்றீங்க.
அடுத்ததாக 1 தெசலோனிக்கேயர் 5:11 வாசிக்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். கடிச்சு கொதறாத குறை. நல்ல அபிஷேகத்துல ஜெபிச்சு உள்ள ஃபயரா அமைச்சிருப்போம். 2 நாள்ல சின்ன மின்னமா இருக்கும். ஏன்னா சுத்தி இருக்கிற கரடிகளும் டைகர்ஸ், எலிஃபென்ட்ஸ், crocodiles, hippopotamus கொதறி இருக்கும். இந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கிழிச்சு தொங்க விடுற மாதிரி கொதறி எடுக்கிற பிசாசுகள் வீட்டை சுத்தியுமே இருக்கும். வீட்லயே இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இருக்கும். You should encourage one another. You should build one another. இந்த பில்டிங் இருக்கணும். உன் வார்த்தை ஒருத்தரை பில்ட் பண்ணணும். கரெக்ட் பண்றதுல தப்பு கிடையாது. But it should build you. It should encourage you. அப்போஸ்தலர் 4:36 வாசிக்க. 4:36. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். ஆறுதலின் மகன். உன் பேரை பாருங்களேன். உங்களை எத்தனை பேர் சொல்லுவாங்க உங்களை ஆறுதலின் மகள், ஆறுதலின் மகன் அப்படின்னு யாராவது உங்களை சொல்லுவாங்களா? A man of encouragement, a servant of God of encouragement. யாராவது உங்களை சொல்லுவாங்களா? சில பேர் வாயை திறந்தாலே நெகட்டிவா தான். ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கு. நெகட்டிவ் மட்டும் பேச சொல்லுங்களேன். 100 வார்த்தை எழுத சொன்னா 1000 வாசனை. 100 வேர்ட்ஸ் கொஸ்டின் கொடுத்தா 1000 வேர்ட்ஸ். பாசிட்டிவா சொல்லுங்க. இன்னும் பெருசா ஒன்றும் இல்லைன்னு 2 லைன்ல குத்தின்னு இருக்கும். Barnabas was called the son of encouragement. உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து அப்படி சொல்லணும். He is a son of encouragement. She is a daughter of encouragement. அதுக்கு தான் நாம தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். திருட்டு பசங்க கிட்டே அந்த கும்பலோட சுத்தனவங்களை கேளுங்களேன். அவனுக்கு நல்ல குணையா அந்த ஆளுக்கு திருடினாலும் கொடுத்துருவான். 10 பிரியாணி பாக்கெட் திருடுனா 7 கொடுத்துருவான். குணம் இருக்கும், நல்ல குணம் இருக்கும். பெரிய ரவுடின்னு அவனை வெளியே வந்தா 4 பேர் திட்டுவான். தனியா போய் பேசினா அழுவான். பசிக்குது. குடும்பத்தை பத்தி ஏதோ ஒரு 2 சின்ன காரியத்தை சொல்ல அழுவும். Look at the positives. இயேசுவாமி வந்து அதான் செய்வார். எல்லாம் வந்து குற்றம் சாட்டான். இயேசுன்னு சொன்னார், ஓகே வாட் இஸ் நெக்ஸ்ட்? போய் நீ ஒரு புது வாழ்க்கையை தொடங்கிருப்போம். போ திருப்பி அவன் ரட்சிப்பை ரினியூ பண்ணிடலாம். போ. God of second chances. God of second chances. பேதுருவை குறிச்சு எல்லாமே ஆண்டவர் பாசிட்டிவா தீர்க்கதரிசனமா எல்லாம் பேசினார். ஆனா பேதுரு லைஃப்ல ஒரு நெகட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் அவர் அதை துக்கப்படுறார், நொந்து கொள்றார். ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேன். ஏசுவாமி கிட்ட வந்தோடனே ஏசுவாமி என்ன தெரியுமா சொன்னாரு? I am giving you a second chance, Peter. ஆவியானவர் எனக்கு அதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணார். I am a God of second chance. நமக்கு 2000 சான்ஸ் கூட கொடுத்திருப்பார், அது வேற விஷயம். நான் சொல்ற செகண்ட் சான்ஸ், ஒன்ஸ் சாப்டர் க்ளோஸ் ஆகி பீட்டர் நினைச்சிருந்தா, அப்போஸ்தலர் பீட்டர் நினைச்சிருந்தா ஜூடாஸ் மாதிரி செத்துருக்க முடியும். கில்ட்ல, விக்டிம் கான்ஷியஸ்ல, betrayal ஃபீலிங்ல, டினையல்ல, இந்த தாட் ப்ராசஸ்லயே அழிஞ்சிருக்க முடியும். டிப்ரெஷன்ல போய் செத்துருக்கும். ஆனா பீட்டர் ஆண்டவர்ட்ட வந்ததுக்கு அப்புறம் he gave another chance.
God of second chances. அது பீட்டருடைய ஃபர்ஸ்ட் லைஃபோட மினிஸ்ட்ரியை விட க்ளோரியஸா இருந்துச்சு. அதுதான் தேவனுடைய மர்சி, அதுதான் தேவனுடைய கிருபை, கிரேஸ். அடுத்ததாக Proverbs 16:24. இனிய சொற்கள் தேன் கொடுப்போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். Gracious words are like honeycomb. It brings healing. It brings healing. It brings deliverance. சமீபத்தில் அப்படிதான் ஒரு நபர், ரொம்ப தெரிஞ்ச, ரொம்ப வேண்டியப்பட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு ஊழியக்காரர், பிள்ளை திடீர்னு சிக்காயிருச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு போனாங்க, 2 மீட்டிங் நான் இன்னைக்கு எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, 2 மீட்டிங்ஸ் இருக்குப்பா, குழந்தை சிக்கா இருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, நீ எங்க இருக்க? நான் 2 மீட்டிங் கிளம்பி போயின்னு இருக்கேன். சூப்பர். சொன்னார், இப்போ எப்படி இருக்கான்னு கேட்டேன். ஜோம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பிள்ளை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துருச்சு. அவர் சொன்னார், நான் மீட்டிங்கை முடிச்சு ஸ்டேஜை விட்டு கீழே வர்றேன், ஃபோன் கால் வந்துருந்துச்சு, மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரேன். என் ஒய்ஃப் ஃபோன் அடிக்கிறா, ஃபோன் எடுத்தா ஒரே அழ, டாக்டர் குழந்தைக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். ஒரே அழ. மீட்டிங்கை முடிச்சு அப்பதான் நான் இறங்குறேன் ஸ்டேஜ்ல. கேட்ட உடனே துக்கமாயிடுச்சு. என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு எக்கோ எடுக்க சொல்லியிருக்காங்க, குழந்தையும் நெஞ்சு வலிக்குதுன்னே சொல்லிட்டே இருக்கு. அந்த இடத்துல செக் பண்ணாங்க, ஸ்ட்ரெச்சஸ் வச்சா அந்த சவுண்ட் உங்களுக்கு தெரியும், ஹார்ட் ப்ராப்ளம்லாம் எக்ஸாக்ட் அந்த சவுண்ட் அதை கேட்குது. குழந்தைக்கும் பெயின்னு சொல்லுது. குழந்தைக்கு என்ன தெரியும்? பெயின்னு சொல்லு. நான் பேசிட்டே இருக்கும் போது the anointing came upon my tongue. I said, "Your child is healed." உன் குழந்தை நார்மல் ஆயிடுச்சு. The heart problem is healed. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் வந்துச்சு, நாங்கள் டெஸ்ட்டுக்கு போகிறோம், எக்கோ டெஸ்ட் எடுக்கப்போ. நான் சொன்னாதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டேன்ல, சரி இருந்தாலும் செக் பண்ணிட்டு வா. ஈவினிங் மெசேஜ் வருது, குழந்தைக்கு ஹார்ட்ல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன். When you speak words of healing, the angels are ready to heal people. Heaven is ready to back up your words. Jesus is ready to heal his people. Amen. Amen. ஃபுல்லா நெகட்டிவா பேசி, கர்ஸா பேசி, டிஸ்கரேஜ் பண்றத பேசி, சண்டை போட்டு, வீட்டுல தடி, சர்ச்சில் அடித்தடி, ஹலோ சோத்திரமா, நல்லா இருக்கியாமா, சரியாயிடுமா, உன் வீட்டுல வந்துடும் அந்த பேய். அங்க போற ஹார்ட் ப்ராப்ளம் உன் வீட்டுக்கு வந்து. When you are filled with the Holy Spirit, when you spend time with God and meditating the word, reading the word, staying in his glory, when you pronounce words of healing, it will come to pass. Amen. இன்னைக்கு உங்க மேல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் it will come to pass. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ஆமென். மத்தேயு 8:8-13 சொல்லு, Jesus spoke words of healing to centurion servant. டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசுறாரு. அவன் சொல்றாரு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. என் வேலைக்காரன், நானே இப்போ கொஞ்சம் டீப்பா ஸ்டடி பண்றேன். டிஸ்டன்ஸ்ல இருந்து சொல்லுங்க, நான் டிஸ்டன்ஸ்ல இருந்து சொல்றேன். கீழாயிடுச்சு. ஒரு இடத்துல, ஆண்டவரே என் பிள்ளை மேல உங்க கைகளை வையும், என் பிள்ளை சுகமாயிருவா. அங்க டிஸ்டன்ஸ்ல சொல்ல, கிளம்பிட்டார் வீட்டுக்கு. போய் வாய் திறந்தெல்லாம் சொல்ல, அவள் மேல் தம் கரங்களை வைத்து அவளை எழுப்பினார்னு போட்டிருக்கு. செத்த சடலத்தை நம்ம என்ன கேட்கிறோமோ அதை செய்வார். சொல்லுங்க ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் அவன் நம்மை கைவிடுகிறதே இல்லை. கடைசியாக
நீதிமொழிகள் 18:21 வாசிக்க. மரணமும் ம். ஜீவனும் ம். நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமா இருக்கும், இன்னும் ஆயிட்டே இருக்கணும். யாராவது நெகட்டிவா பேசினா ஏய் நிப்பாட்றா அவனு நிறுத்தி. நெகட்டிவா பேச பெற்றோரும் சுத்தி இருக்கிற ஏதாவது நபர்கள் நெகட்டிவா பேசினா வாய் முடிக்கும். யாரையா பேசு, என்ன பேச. You have no right to curse me. You have no right to speak negative about me. சொல்லுங்க ஆமென். நிறுத்திடு. Stop it. மார்க் 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று. Little girl, arise. வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை செத்த சரளத்தை அப்படியே உயிரோடு. நம்ம ஊழியத்தில் அதை செய்ய போகிறார் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லி இருக்கிறார், செய்ய போறார். அவர் சொன்னதை அவர் கையை கரம் செய்து முடிக்கும். ஹalleluya. Tongue brings life. It brings life. It brings life. நம்ம நாவை தேவன் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். விரோதமா அநேகர் நெகட்டிவா பேசியிருக்காங்க. அநேகர் எனக்கு விரோதமாய் சாப வார்த்தைகளை கூடியிருக்கிறாங்க. சின்ன வயசுல அநேகர் எங்களுக்கு விரோதமாய் பேசியிருக்காங்க. ஒரு முறை நான் ஒரு இதை முடிச்சுட்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்தேன். என் ஜப அறையில, இருட்டு அறையில, இப்போ இல்லை, அதை சொல்றது பல வருடங்களுக்கு. I was studying my school or college. அப்போது ஒரு அக்கினி தூணை போல அந்த இருட்டு அறையில ஒரு வெளிச்ச தூண் வந்து அக்கினி தூண் அப்படிதான் ஆண்டவர் நடுவுக்கு பேசுவார். The pillar of fire. And I heard the voice of God. He said, I will bless those who bless you. I will curse those who curse you. From now on. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். சபிக்கிறதெல்லாம் உன்னை உட்கார்ந்து சபிக்கிறதுன்னு இல்லை. Somebody speaks negative or anything against you, it will return. இதான் முதல் முறையா நான் இதை சொல்றேன். But that's my ministry, that's my anointing, that's my call. No weapon formed against you will prosper. நான் போய் ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல. பட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிக்கிறார், நம்ம சபிக்கிறத சபிச்சிருவார். ஆண்டவருக்கு தெரியும், I will never take things for granted. எல்லாருக்கும் கொடுத்த அன்னத்துக்கு ஆறுது பாருங்க, போற வரதெல்லாம் சபிச்சு விட்டுரும். I will never take my gift for granted. The gift will automatically operate. The anointing will automatically will do the will of God. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது.